நெக்ஸ்ட் ஆம்பியருக்கான டெஃபினிஷனை பார்க்கலாம். சரி, இதுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்க. ரெண்டு இன்ஃபினைட் லாங் ஒயர்ஸ். ஸோ டூ லாங் ஒயர்ஸ், லென்த் வந்து இன்ஃபினைட், இது எடுத்துக்கிறோம். இன்ஃபினைட்லி லாங் ஒயர்ஸ் kept parallel, ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று பேரலாக வச்சுருக்கோம் at 1 meter distance. ஸோ இந்த ரெண்டு ஒயர் கடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் வச்சுக்கிட்டு இருக்கும். இதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து நெக்லிஜிபிள், ரொம்ப கம்மியான ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஸோ டு லாங் கண்டக்டர்ஸ், இன்ஃபினைட்லி லாங் கண்டக்டர்ஸ் வித் நெக்லிஜிபிள் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் பேரலாக வச்சுருக்கோம் at 1 meter டிஸ்டன்ஸில். இப்போ இந்த ரெண்டு ஒயர் வழியாகவும் கரண்ட் போகுது. சேம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட், சேம் amount of current is passed through these two wires. அப்படி சேம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் பாஸ் பண்ணும்போது இந்த ரெண்டு ஒயருக்கு நடுவில் ஒரு ஃபோர்ஸ் வரும். தட் டிபெண்ட்ஸ் ஆன் தி டைரக்ஷன் ஆஃப் தி கரண்ட்ஸ். இந்த ரெண்டு ஒயர்லேயும் கரண்ட் ஒரே டைரக்ஷனில் போகுதா அல்லது ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுதாங்கிறத பொறுத்து இட் மே பி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து எக்ஸாக்ட்லி 2 × 10⁻⁷ நியூட்டன் பெர் மீட்டர் லென்த் ஆஃப் ஒயர். 1 மீட்டர் ஒயர் லென்த்துக்கு அந்த ஃபோர்ஸ் வந்து 2 × 10⁻⁷ நியூட்டன் இருந்துச்சுன்னா தென் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ ஈச் ஒயர் இஸ் 1 ஆம்பியர். ஸோ அந்த ஒவ்வொரு ஒயர் வழியாகவும் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் எக்ஸாக்டாக நம்ம இப்போ என்னன்னு சொல்லலாம் பாருங்க. டூ இன்ஃபினைட்லி லாங் கண்டக்டர்ஸ் வித் நெக்லிஜிபிள் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் எடுத்துக்கிட்டோம். ஸோ இதோட கிராஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது. அந்த மாதிரி டூ இன்ஃபினைட்லி லாங் கண்டக்டர்ஸ் எடுத்துட்டோம். அது வழியாக சேம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் பாஸ் ஆகுது. இந்த ஒயர்ஸ் எடுத்து வேக்கமில் 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் வச்சுருக்கோம். இப்படி வச்சுருக்கும்போது இந்த ரெண்டு ஒயர்ஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் விச் மே பி அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ், அது எதை பொறுத்து இருக்குது, கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடிய டைரக்ஷன்ஸை பொறுத்து இருக்குது. அந்த ஃபோர்ஸ் வந்து எக்ஸாக்ட்லி 2 × 10⁻⁷ நியூட்டன் பெர் மீட்டர் லென்த் ஆஃப் தி ஒயர்னா இந்த ரெண்டு ஒயர்லேயும் எக்ஸாக்டாக எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம், 1 ஆம்பியர் கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இதை தான் ஆம்பியருக்கான டெஃபினிஷன். ஸோ இதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலான்னு பாருங்கள். இஃப் தி force produced between two parallel conductors, if the force produced between two parallel conductors of infinite length, ஸோ அது ரொம்ப லாங்காக இருக்கும், infinite length and negligible cross section. ஸோ அதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அண்ட் negligible cross section. இந்த ரெண்டு ஒயரும் எவ்வளோ மீட்டர் டிஸ்டன்ஸில் வச்சுருக்கோம், 1 மீட்டர். நெக்லிஜிபிள் கிராஸ் செக்ஷன் kept at 1 meter apart in vacuum. Is 2 × 10⁻⁷ Newton per meter length of conductor. ஸோ என்ன சொல்லியிருக்கோம், ரெண்டு parallel conductors infinite length negligible cross sectionோட 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் வேக்கமில் பிரித்து வச்சுருக்கோம். அதுக்கு ரெண்டு கடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் 2 × 10⁻⁷ நியூட்டன் பெர் மீட்டர். 1 மீட்டர் லென்த்துக்கு அந்த ரெண்டு கண்டக்டர்ஸ் கடையில்
வரக்கூடிய ஃபோர்ஸ் வந்து 2 × 10⁻⁷ நியூட்டன். எப்போ? when same amount of constant current flows through these conductors. இந்த கண்டக்டர்ஸ் வழியா ஒரே அளவு கரண்ட் கான்ஸ்டன்ட் மாறாத கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு வைங்க. flows through these conductor. ஸோ இந்த ரெண்டு கண்டக்டர்ஸ் வழியா ஒரே அளவு மாறாத கரண்ட் போகும்போது ரெண்டு கண்டக்டருக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் 2 × 10⁻⁷ நியூட்டன் பெர் மீட்டர். 1 மீட்டர் லென்த்துக்கு அந்த ஃபோர்ஸ் வந்து இவ்வளோ 2 × 10⁻⁷ நியூட்டன் இருந்துச்சுன்னா இந்த ஒவ்வொரு கண்டக்டர் வழியாகவும் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் எவ்வளோனா 1 ஆம்பியர். தென் கரண்ட் flowing through each conductor is 1 ஆம்பியர். ஸோ இந்த ஒவ்வொரு கண்டக்டர் வழியும் இப்போ எவ்வளோ கரண்ட் தான் பாஸ் ஆகுது? 1 ஆம்பியர் கரண்ட் தான் பாஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம். இதுதான் ஆம்பியருக்கான டெஃபினிஷன். தீஸ் கண்டக்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எதை டிஃபைன் பண்ணலான்னா கெல்வின். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/273.16. this fraction of thermodynamic equilibrium triple point temperature of water. adana triple point temperature of water. We know water exists in 3 states: liquid, vapor or gas, and solid water we call ice. So ice, water vapor, liquid water. ஸோ இந்த 3 ஃபேஸுமே ஒரு டெம்பரேச்சரில் ஈக்லிபிரியத்தில் இருக்கும். அந்த டெம்பரேச்சர் எவ்வளோனா 273.16 கெல்வின். நியர்லி இட் இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி செல்சியஸ் அட் 1 atm ப்ரெஷர். ப்ரெஷர் வந்து 1 atm இருக்கும்போது 273.16 கெல்வினில் இந்த 3 ஃபேஸுமே ஈக்லிபிரியத்தில் இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னென்னா ட்ரிபிள் பாயிண்ட். அந்த ட்ரிபிள் பாயிண்ட் எவ்வளோனா 273.16 கெல்வினில் சொன்னான். டிகிரி செல்சியஸ்னா 0 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த 1/273.16 பார்ட் ஆஃப் தெர்மோடைனமிக் ஈக்லிபிரியம் ட்ரிபிள் பாயிண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர். ஈக்லிபிரியம் ட்ரிபிள் பாயிண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் எவ்வளோ? 273.16. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன ஒரு 1 கெல்வின். அவ்வளோதான். ஸோ அப்போ இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம் நம்ம? இட் இஸ் தி ஃப்ராக்ஷன் is the fraction 1/273 of the thermodynamic temperature of the triple point of water. ஸோ ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்னா கெல்வினில் சொன்னீங்கன்னா 273.16 கெல்வின். அதோட 1/273.16னா 1 கெல்வின் வரும். ஸோ ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்னா என்ன சொல்லியிருக்கோம்? லிக்விட், வேப்பர் அண்ட் ஐஸ், ஆல் தி 3 ஆர் ஈக்லிபிரியம். ஸோ வாட்டர் இன் லிக்விட் phase in equilibrium with
water in vapor phase which is in equilibrium with water in solid phase, ice. This is in equilibrium with liquid. ஸோ இந்த மூணு ஃபேஸுமே இப்படி ஒன்றுக்கு ஒன்று ஈக்குலிபிரியத்தில் இருக்குதுன்னா அதுதான் ட்ரிபிள் அந்த டெம்பரேச்சர் தான் என்னன்னு சொல்கிறோம், ட்ரிபிள் பாயிண்ட் டெம்பரேச்சர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல். Mole actually amount of substance in terms of number. For example, 1 dozen அப்படின்னா நம்ம எவ்வளோ நம்பர் சொல்லுவோம், 12. அது மாதிரி 1 mole அப்படின்னா it is equal to 6.023 into 10 power 23 which is called Avogadro's number. If we take anything in this number, its amount is called 1 mole. For example, if I have 6.023 into 10 power 23 number of apples, I can say it is 1 mole apple. இப்போ என்கிட்ட 12 ஆப்பிள் தான் இருக்குன்னு வைங்க, அது என்னன்னா சொல்லலாம் 1 dozen ஆப்பிள். இப்போ என்கிட்ட வந்து 6.023 into 10 power 23 நம்பர் ஆஃப் பனானாஸ் இருக்குன்னா இட் இஸ் கால்டு 1 mole banana. ஸோ இந்த நம்பரில் எதை எடுத்துக்கிட்டாலும் இட் இஸ் கால்டு 1 mole. So normally this number is used to represent the amount of atoms, molecules, ions, electrons, protons, etc. So microscopic particles only expressed in the amount of microparticles only expressed in terms of mole. Okay, if we take 12 gram carbonல C12 isotope, நீங்கள் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க வாட் இஸ் மீன் பை ஐசோடோப். அதில் C12 ஐசோடோப் எடுத்துக்கிறோம். எக்ஸாக்ட்லி மாஸ் நம்பர் 12 இருக்கக்கூடிய கார்பன் ஐசோடோப் எவ்வளோ கிராம் எடுத்துக்கிறோம், 12 கிராம். 12 கிராம் C12 ஐசோடோப் எடுத்துட்டோம்னா அதில் எவ்வளோ கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குன்னா எக்ஸாக்ட்லி 6.023 into 10 power 23 நம்பர் ஆஃப் C12 ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து 1 mole. ஸோ தி நம்பர் ஆஃப் C12 atoms present in 12 gram sample of C12 isotope is called 1 mole. C12 isotope வந்து 12 கிராம் எடுத்துட்டிங்கன்னா அதில் எவ்வளவு C12 atoms இருக்கோ அதுதான் வந்து 1 mole. எவ்வளோ C12 atoms இருக்கும், 6.023 into 10 power 23 number of C12 atoms இருக்கும். So we can define mole as the number of C12 atoms. C12 என்ன, மாஸ் நம்பர் 12 இருக்கக்கூடிய கார்பன் ஆட்டம்ஸ். தி நம்பர் ஆஃப் C12 atoms present in 12 gram sample of carbon 12 isotope. ஸோ கார்பன் 12 ஐசோடோப் 12 கிராம் எடுத்துக்கிறோம். அதில் எவ்வளவு C12 ஆட்டம்ஸ் இருக்கோ அதுதான் என்ன, 1 mole இஸ் கால்டு 1 mole. Its numerical value is 6.023 into 10 power 23. ஸோ மோல்னா இவ்வளோ நம்பர்ஸில் எது எடுத்துக்கிட்டாலும் அது 1 mole. ஸோ திஸ் இஸ் தி டெஃபினிஷன் ஃபார் மோல். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கேண்டிலாவை டிஃபைன் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் லூமினஸ் இன்டென்சிட்டி. சரி, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நாம் 1 ஸ்டேடியன் அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். 1 ஸ்டேடியன்னா என்ன? ஸோ ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிறோம். ஸ்பியரோட ரேடியஸ் 1, இதோட சர்ஃபேஸில் 1 centimeter ஸ்கொயர் ஏரியா எடுத்துக்கிறோம்.
அல்லது 1 centimeter square. Radius r is equal to 1 centimeter. ஸோ இந்த யூனிட் சர்ஃபேஸ் ஏரியாவை எடுத்துக்கிறோம். இங்கே நாம் இந்த சென்டரில் சப்டெண்ட் பண்ணக்கூடிய அந்த சாலிட் ஆங்கிளை இப்போ என்னன்னு சொல்லுவோம், 1 radian. When the surface area on the sphere is 1 centimeter square and the radius of the sphere is 1, then the solid angle subtended at the center is 1 radian. கரெக்டா? அப்போ இதுக்கு நமக்கு என்ன தேவை, யூனிட் சர்ஃபேஸ் ஏரியா தேவை. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு ஸ்டேடியன் இருக்கக்கூடிய, அதாவது ஒரு யூனிட் சர்ஃபேஸ் ஏரியாவில் எவ்வளவு லைட் ரேடியேஷன்ஸ் ஒரு செகண்டுக்கு விழுகுதோ அதுக்கு பேர் தான் ரேடியேஷன் இன்டென்சிட்டி. யூனிட் சர்ஃபேஸ் ஏரியா 1 centimeter square area or 1 meter square area தான் ஒன்று எடுத்துக்கிறோம். பட் இட் should be யூனிட் ஏரியா. அந்த யூனிட் ஏரியாவில் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் எவ்வளவு ரேடியேஷன்ஸ் விழுகுதோ அதுதான் வந்து ரேடியேஷன் இன்டென்சிட்டி. இதை புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுட்டா தான் நம்ம இந்த கேண்டிலாக்கான டெஃபினேஷனை புரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்போ கேண்டிலாவை எப்படி டிஃபைன் பண்ணலான்னு பாருங்கள். ஏதாவது ஒரு பர்டிகுலர் லைட் சோர்ஸ், இதான் லைட் சோர்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுலேருந்து லைட் ரேடியேஷன்ஸ் வருது. இந்த லைட் ரேடியேஷனோட ஃப்ரீக்வன்சி வந்து 540 × 10⁻12 ஹெர்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு பர்டிகுலர் லைட் சோர்ஸ், அந்த லைட் சோர்ஸ்லேருந்து இந்த டைரக்ஷனில் இன் அ கிவன் டைரக்ஷன் 540 × 10⁻12 ஹெர்ட்ஸில் ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய லைட் ரேடியேஷன் வருது. இந்த லைட் ரேடியேஷன் யூனிட் சர்ஃபேஸ் ஏரியாவில் விழுகுது. அப்போது பெர் ஸ்ட்ரேடியன்னா நமக்கு தெரியும் 1 centimeter square ஏரியாவில் பெர் செகண்டுக்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எனர்ஜி பார்த்தீங்கன்னா 1/163, அல்லது தி பவர் இஸ் 1/683 வாட். எனர்ஜி பை டைம் தான் என்னன்னு சொல்லுவோம், வாட். ஒரு செகண்டில் இந்த லைட் ரேடியேஷன்ஸ் இந்த ஏரியா இந்த பெர் ஸ்ட்ரேடியனில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி 1/1683 ஜூல், அல்லது பவர் இஸ் 1/683 வாட். அப்படின்னா இந்த லைட் ரேடியேஷனோட இன்டென்சிட்டி 1 கேண்டிலா. இதுதான் கேண்டிலாக்கான டெஃபினேஷன். இன்னொருக்க பாருங்கள், ஒரு லைட் சோர்ஸ்லேருந்து பர்டிகுலர் டைரக்ஷனில் 540 × 10⁻12 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய லைட் ரேடியேஷன் எடுத்துட்டிங்கன்னா அதோட வேவ் லென்த்து சிங்கிள் தான். ஏன்னா நமக்கு வேவ் லென்த்துக்கும் ஃப்ரீக்வன்சிக்கு என்ன ரிலேஷனை பார்த்தீங்கன்னா நியூ இஸ் ஈக்குவல் டு c/λ. இதெல்லாம் நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் இங்கே யாரும் ஒரி பண்ண வேண்டாம். ஸோ நியூனா ஃப்ரீக்வன்சி, சீனா ஸ்பீட் ஆஃப் லைட் விச் இஸ் 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். லேம்டாங்கிறது வேவ் லென்த். ஸோ ஃப்ரீக்வன்சி ஃபிக்ஸ்டுனா வேவ் லென்த்து ஃபிக்ஸ்டு. இது மோனோக்ரோமேட்டிக் லைட் ரேடியேஷன் சொல்லுவோம். ஒரே ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய லைட் ரேடியேஷன் மோனோக்ரோமேட்டிக் லைட் ரேடியேஷன். அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் 1/683 வாட் பெர் ஸ்டேடியன். அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன, 1 கேண்டிலா. அந்த லைட்டோட இன்டென்சிட்டி 1 கேண்டிலா. வாட் அப்படிங்கிறது என்ன, பவர். பவரோட யூனிட், பவருக்கு என்ன ஃபார்ம்லானா எனர்ஜி பை டைம். இதெல்லாம் நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதோட டெஃபினேஷனை எழுதலாம். லூமினஸ், இதில் கட்டாயம் டைரக்ஷனை சொல்லணும். லூமினஸ் இன்டென்சிட்டி, பர்டிகுலர் டைரக்ஷனில் லூமினஸ் இன்டென்சிட்டி என்னன்னு தான் சொல்லுவோம். லூமினஸ் இன்டென்சிட்டி இன் அ கிவன் டைரக்ஷன், ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில், இன் அ கிவன் டைரக்ஷன். அந்த டைரக்ஷனில் லைட் ரேடியேஷன்ஸ் வருதுன்னா அது எங்கிருந்து தான் வரணும், ஒரு லைட் சோர்ஸ்லேருந்து தான் வரணும். இன் அ கிவன் டைரக்ஷன், that is luminous intensity of a light source. Light source, luminous intensity of a light source in a given direction. In a given direction, and the light source என்ன பண்ணுது, emitting
a monochromatic light radiation. Monochromatic light radiation is single frequency அல்லது single wavelength இருக்கும். Emitting a monochromatic light radiation of frequency எவ்வளோ 540 into 10 power 12 hertz. So 540 into 10 power 12 hertz light radiations emit பண்ணுது. அதை வந்து is 1 candela. அதை வந்து நம்ம எப்போ 1 candelaன்னு சொல்லலாம்? is 1 candela எப்போ if it has and light radiations வந்துச்சுன்னா என்ன, if it has radiant intensity and the light radiation oda radiant intensity 1/683 watt per stadian. Per stadian in that direction, அந்த directionல. ஸோ இதுதான் லூமினஸ் இன்டென்சிட்டி கேண்டிலா. லூமினஸ் இன்டென்சிட்டியோட யூனிட் கேண்டிலாக்கான டெஃபினிஷன். ஸோ இப்போ இந்த நம்ம எஸ்ஐ பேசிக் யூனிட்ஸோட டெஃபினிஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இன்னும் அடுத்து டெரைவ்ட் யூனிட்ஸ் அதோட ஃபார்முலாஸ் எல்லாம் பார்ப்போம். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இது வந்து எப்படி இந்த டெஃபினிஷன்ஸ் வந்துச்சுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் சொன்னது. If you like this video, press like button and share with your friends. To watch other videos for IIT JEE and NEET, subscribe our channel. If you want to provide any useful suggestion, you can reach us through the mail ID sciencepointacademy@gmail.com or the WhatsApp number 94863 77825. Thank you.